சசி சார், நீங்க சிம்ரனை பத்தி சொன்னீங்க, நான் ஏன் சிம்ரன் கூட நடிக்க கூடாது அப்படின்னு. அவங்களும் உங்க கூட நடிக்க ஒத்துக்கிட்டாங்க, கதை நல்ல இது. நீங்க வந்து அவங்கள்ட்ட பார்த்த வியந்த விஷயம் என்ன விஷயம்? அது வந்து ரொம்ப சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு ஏஜாகவும் நடிச்சிருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க சிம்ரன் ரசிகரா? எடுத்தோடனே எங்களை பத்தி எல்லாம் கேட்கல. நீங்க சிம்ரன் பாருங்க, உங்களுக்கு எல்லாம் சேர்த்துதான் நான் நடிச்சிருக்கேன். அதான் ஒண்ணு. அவங்களோட ஏன் இன்னொரு ஓகே பிடிச்ச பர்ஃபெக்ஷன். அவங்க சூப்பர் பெர்ஃபார்மருங்க. அவங்க இப்போ வரைக்கும் ஹீரோயினா அடிக்கிறாங்க. ஏன் அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான். நீங்க ஏஜ் ஆயிடுச்சுன்னா சொல்றேன், அவங்களுக்கு வயசே ஆகாதுங்க. உங்களுக்கு வயசே ஆகுது, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் தான். இவர் சொல்லும் போதும், அந்த இலங்கை தமிழ் பேசும்போதும், எங்களுக்கு நாங்க ராமேஸ்வரத்துல எடுக்கும்போது அவங்களோட கன்னத்தில் முத்தமிட்டால் ஞாபகம் இருக்கா? கன்னத்தில் முத்தமிட்டால் உங்களுக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சு? எங்களுக்கு அது ஞாபகம் வந்துச்சுங்க. அதுதானே வந்துச்சு சார். சசிகுமார் சார், அதாவது இந்த படம் வந்து அகதிகளா வெளில வந்து அவன் வந்து டூரிஸ்ட் மாதிரி என்ஜாய் பண்ற மாதிரி காமிச்சிருக்கீங்க. ஏன்னா இலங்கை அகதிகள்னால நமக்கு ஒரு இறக்கம் இந்த மாதிரி தான் ஏற்படும். இந்த படத்துல வந்து டூரிஸ்ட் ஃபேமிலின்னு போட்டிருக்கீங்க, இலங்கை சப்ஜெக்ட்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப அவங்க வந்து ஊர் ஊரா போய் இப்போ கனடா, அமெரிக்கா, நம்ம தமிழர்கள் கூட அப்படி இல்லை, எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்க. அதை தான் சொல்லியிருக்குது அந்த படம். எப்படி அகதிகளா வந்து ஆனா அவங்க துன்பத்தை வெளியில காட்டிக்காம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அது நீங்க படம் பார்க்கும்போது தான் அதை பார்க்கணும். ஏன் வந்தாங்க, என்ன டூரிஸ்ட்னு எதை மீன் பண்றோம் அப்படின்றது நீங்க இப்ப ரிவீல் பண்ண முடியாது. நீங்க இப்ப எல்லாமே ஒரு லைட்டரா தான் சொல்ல முடியும். ரொம்ப நாங்க வந்து உணர்ச்சிபூர்வமா இதை ரொம்ப இன்னும் சொல்ல முடியாது. சென்சார் இருக்கு, எல்லாமே இருக்கு உங்களுக்கு. அதெல்லாம் அதனாலதான் இதை வந்து ஒரு லைட்டராகவே அந்த படத்தை நாங்க சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆகுது. நேற்று டூரிசம் பிளேஸ்ல அவ்வளவு பெரிய மனித தாக்குதல் நடந்திருக்குது காஷ்மீர்ல. நீங்க வந்து எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு அயோத்தியில கூட நடிச்சு ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி சூழல்ல இந்த மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வெளியில வர்றப்போ உங்களோட கருத்து, அதாவது இதுலயும் அன்புதான் வலியுறுத்துவோம்னு சொன்னீங்க. ஹியூமானிட்டி தாங்க எப்போதுமே அது முக்கியமான ஒரு விஷயம். நாங்க வந்து அதுலதான் நான் வந்து இந்த படத்துலையும் சொல்லுவோம், மனிதர்களை தாக்கக்கூடாது, ஒவ்வொரு மனிதரும் யாரா இருந்தாலும் தாக்கக்கூடாது, தவறான ஒரு விஷயம். ஹியூமானிட்டி ரொம்ப முக்கியம். இதுல அன்பை போதிக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மாறுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான், அவ்வளவுதான்.